குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் லெசன்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம், பட் இருந்தாலும் புக்கிலேருந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ புக்கிலேருந்து சில இது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா லேர்னிங் அவுட்கம்ஸ், அதாவது இந்த லெசன்ஸ் முடியும் போது உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, to understand the necessity for extending fractions to rational numbers. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரேஷனல் நம்பர்ஸாக கிடைக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், டு ரெப்ரசன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ ரேஷனல் நம்பரை நம்பர் லைனில் நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் தேர் லைஸ் மெனி ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் என்னதுன்னா, ஏதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் ஸோ நிறையா ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனையும் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், டு லேர்ன் அண்ட் பெர்ஃபார்ம் த ஃபோர் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, ரேஷனல் நம்பர்ஸ் ஏதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்டு டிவிஷன்ஸ். ஸோ இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸும் நம்ம ரேஷனல் நம்பரை இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், டு சால்வ் த வேர்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். ஸோ வேர்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம் இதில். சரிங்களா? நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் அண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது அடிஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த ரெண்டு பேர்த்துலையும் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதோட இன்வர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, டு நோ ஹவு டு சிம்பிளிஃபை எக்ஸ்பிரஷன்ஸ் வித் அட்மோஸ்ட் 3 brackets. ஸோ 3 bracket கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது யூஸிங் என்ன ரூல்னா போர்ட் மாஸ் ரூல். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயலாக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ யாருன்னா, அப்சர்வ் த ஃபாலோயிங் கான்சன்ட்ரேஷன்ஸ், திங்க் அபவுட் த சிச்சுவேஷன்ஸ். ஸோ நம்ம ஃப்ராக்ஷன்ஸை திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ரீகேப். ஸோ ரீகேப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட்டஸ் ரீகால் அபவுட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா -4/5 -12/7. ஸோ அது ரெண்டு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா உடைய நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டருங்கிறது டாப்பில் இருக்குது, டினாமினேட்டருங்கிறது பாட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர் சின்னதாக இருந்து டினாமினேட்டர் பெருசாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் பெருசாக இருந்து டினாமினேட்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுங்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் அது கூட என்ன இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் ப்ளஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அது பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக, நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக அப்படிங்கிறத ஃபுல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். Which of the following is not equivalent fractions of 8/12? ஸோ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன மீனிங்னா, இப்போது 8ஓட ஒரு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே நம்பரால் 12 கூட மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 8/12 ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கொடுத்தாங்க 2/3. ஸோ செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணு, 2 4s are 8. அதேமாதிரி 3 4ஆல் டிவைட் பண்ணு, 3 4s are 12. ஸோ இதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் இது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்களேன், 16 24. ஸோ 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன், இங்கே 32 இருக்குது, கீழே 60 இருக்குது. ஸோ 8ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 32, பட் 12ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 48. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா இந்த சி தான் உங்களுடைய ஆன்சர். தட் மீன் மற்ற 3 பேரும் என்னென்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன், இந்த சி மட்டும் நாட் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஒன் இஸ் ஏ நாட் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் சி. அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 125/200 இஸ். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணணும். எந்த நம்பரால் காமனாக டிவைட் பண்ணலாம்னா 25 டேபிளில் ரெண்டு நம்பருமே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 125ஐயும் இந்த 200ஐயும் நீங்கள் 25 எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ 125ல் எத்தனை 25 இருக்குன்னா 5 25s are 125.
இந்த 200ல் எத்தனை 25 இருக்குன்னா 8 25 சார் 225. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 125 டிவைடட் பை 200. அந்த இதுக்கு சிம்பிள் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 5/8. ஸோ ஆன்சர் 5/8. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் பிக்கர் 4/5 ஆர் 8/9. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது வந்து பிக்கர் நம்பர் அப்படின்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே கீழே இருக்கிற 5 இருக்குங்களே, இந்த 5 அதுக்கப்புறம் எங்கே 9. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் எல்சிஎம் என்னதுன்னா 45 45. ஏன்னா 5ம் 9ம் வர ஒரே டேபிள் என்னன்னா 5 9 எப்போ கிடைக்கும்னா 45ல் ஒன்றா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 5 9 45. அப்போ இந்த நம்பரோட நீங்கள் 9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பரோட 5 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரோட 9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண கீழே 45 கிடைக்கும், மேலே வந்து 36 கிடைக்கும். இந்த நம்பரோட 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் மேலே 40 கீழே 45. ஸோ அப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்னால் இந்த 8/9 தான் பிக்கஸ்ட் நம்பர், இந்த 4/5 ஸ்மாலஸ்ட் நம்பர்.